அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து பிஎஸ்சியில் வந்து பயோடெக்னாலஜி படித்து எம்எஸ்சி முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடித்து அதே துறையில் இருக்கிற ஒரு நல்ல ஜாதகம். இந்த பயோடெக் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து கிருமி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தானே. அப்போ நம்ம ஏற்கனவே நான் வந்து நிறைய விதி சொல்லியிருக்கேன்ல, அந்த விதியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சுபத்துவமாக இருக்கணும், மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதுனால செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கணும், இந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதனும் சுபத்துவமாக இருக்கணும். சனி செவ்வாய் புதன் இந்த சுபத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஜாதகம் நான் போட சொல்கிறேன். இவர்கிட்ட நான் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதனால் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாமே வந்து கொடுக்க சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று அவர் பிறந்திருக்காரு. சந்திரனுடைய நேரடி பார்வையில் வந்து செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரமங்கல யோகத்தில் வந்து உட்கார்ந்துருப்பார். புதனும் பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையில் சனியும் சுபத்துவமாக இருப்பார். ராகுக்கும் குருவுக்கும் 22 டிகிரி விலகன பார்வை. குரு ஆட்சி பெற்ற குருவுடைய பார்வை வந்து அங்கே ஆட்சி பெற்ற குருவா பரிபூர்ண அமைப்பில் இருக்கும். 2 டிகிரிக்குள்ள சனியையும் தொடர்பு கொள்வார். இந்த சனி சுபத்துவம் செவ்வாய் சுபத்துவம் புதனுடைய சுபத்துவத்தினால தான் இவருக்கு இந்த துறை வந்தது. பர்ஃபெக்டாக இந்த ஜாதகத்தில் வந்து இந்த துறை வந்து பொருந்தி இருக்குது. ராகு தசை ஆரம்பிக்கிற வரைக்கும் இவர் வந்து பிறந்த ஊரில் இருந்த இவர் ராகு தசை ஆரம்பித்த உடனே வந்து பெங்களூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து தூரமாக நகர்த்தி இப்போ இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. ராகு தசை வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துல முடிய போகுது. குரு திசையில திரும்பி வர முடியுமான்னு கேட்டாரு. வர முடியாதுங்க. குரு திசையில வந்து திரும்பி வர முடியாது. 8ஆம் இடத்துல குரு உட்காந்து 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவத்தில் இருக்கிறதுனால குரு திசை முடிகிற வரைக்கும் சனி திசை ஸ்திர வீட்டில் இருந்து நடத்துறதுனால குரு திசை முடிகிற வரைக்கும் நீங்கள் திரும்பி வர முடியாதுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாட்டிலேயே நீண்ட காலம் வசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். இவருடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ அந்த அமைப்புகள் இல்லை. அவங்க வந்து உங்கள் கூட இல்லையான்னு கேட்கும்போது அவங்க இல்லைங்க, அவங்க ஊரில் தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. நம்ம குருஜி சொல்கிற ஆதித்ய குருஜி சொல்கிற சுபத்துவ பாவத்துவ அடிப்படைகள் எப்படிலாம் வேலை செய்து பாருங்க. மனைவியோட ஜாதகத்தில் ட்ரை பண்ணாமையா இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க, வர முடியல அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லை. போகலாம் டூர் மாதிரி சில அந்தாரங்கள்லையோ புத்தி கணக்குகளையோ போயிட்டு வர்ற அமைப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். மனைவிக்கு இங்கே வர விருப்பம் இல்லாமையே கொடுக்கும். அப்படி மீறி வந்தால் சீதோஷ்ண நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலை வந்து அங்கே இருக்க உடலை வந்து தகுதி இல்லாமல் திரும்பி நோய் மூலியமாக வர்ற மாதிரி ஏதாவது ஒரு கிரகங்கள் நகர்த்திடும், இருக்க வைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி திசையில் வந்து திரும்பி இவர் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இவருடைய தொழில் அமைப்புகளை பார்த்த உடனே எப்படி அந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வந்து பர்ஃபெக்டாக இந்த ஜாதகம் பொருந்தி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து நான் இந்த ஜாதகத்தை அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இவர் வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்கார். சாதாரண ஜாதகம்லாம் கிடையாது. ஜாதகமே வந்து ஒரு யோக ஜாதகம். திருக்கார்த்திகை அன்னைக்கு பிறந்திருக்காருல, ஜாதகமே வந்து ஒரு நல்ல யோகமான நல்ல ஜாதகம் இந்த ஜாதகம். அதன் அடிப்படையில் தான் ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். லக்னத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கிற மாதிரி தோணுனா கூட சனியை குரு பார்த்துட்டாரு பார்த்தீங்களா. குரு சனியை பார்த்துட்டாலே அந்த சனியோடைய பார்வை பெருசாக கெடுக்காதுங்க. என்ன கொடுக்கும், கொஞ்சம் பிடிவாதமான நபராக இருப்பார், வேற எந்த விதத்திலையும் கெடுக்காது. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடம் சூரியனுக்கு நிஸ்பலம் அப்படின்னா கூட சனியுடைய அவர் நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்புகள்லாம் பாருங்க. அந்த பார்வைக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிற சொல்ல லக்னாதிபதி வலுத்து இருக்குது, ராசி வலுத்து இருக்குது. ஜாதகமே வந்து ஒரு நல்ல ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இவருடைய தொழில் அமைப்புகள், இவர் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இப்போ இவர் வெளிநாட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து பொருந்தி போகக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமாக இருந்ததுனால இந்த நபர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட போகிறது கிடையாது, உங்களுடைய தொழில் அமைப்புகள் நீங்கள் படித்த படிப்புகள் வந்து எங்களுடைய குருஜியுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் வந்து எக்ஸலண்ட்டாக பொருந்தி வருதுங்க, அதனால உங்கள் ஜாதகத்தை நான் வந்து பயன்படுத்திக்கிடலாமா, நிறைய மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அதனால தான் இந்த ஜாதகத்தை வாங்கினேன். இந்த ஜாதகத்தில் ஒரு சனி திசையில் கஷ்டப்படுவார்னு நினைக்கிறீங்களா? குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி வந்து சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாது. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டோடைய கனெக்டில் வர இருக்கிறாரு. கஷ்டப்படுவாரா? கஷ்டப்பட மாட்டார். என்ன காரணம், அங்கே சுபத்துவம் விதிவிலக்கு. அவர் சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய இடைஞ்சல்கள் எதுவும் அவருக்கு கொடுத்துறாது. அதே நேரத்தில் இவருக்கே ஜோதிடம்லாம் நல்லா புரியும். என்ன காரணம், புதன் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதுனால ஜோதிடம்லாம் வந்து நல்லா புரியுது. நல்ல ஜாதகம் தாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.